அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கம்மா, இட்லி அவியல், கடுகு கருவேப்பிலையில் வத்தல் எல்லாம் போட்டு சட்னி காய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஷன்லேயே அமர்த்திடணும். எல்லாம் ஆனத்துக்கு பொரியடலை, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், வத்தல், உப்பு, கடுகு போல் புளி, தேங்காய் எல்லாம் வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் மிக்சியில். மாங்குன்னு அந்த காலத்தில் அம்மியில் அரைப்பேன். இப்போ ஒரு மாங்கு அரைக்க தேவையில்லை, ஒரு தேங்காய்னு அரைக்க. கடை வாசலுக்குள்ளே கடை இட்லி, நான் இட்லி அவிஞ்சிக்கிட்டே இட்லி மாவு நல்லா ஆற விட்ட பிறகு தான் சட்னியை ஊற்றணும், இல்லாட்டா தெரிஞ்சிடும். இட்லி மாவளான மாவு இல்லை. ஒரு 3 இட்லி அளவு வயிற்றுக்கு நான் 4 திம்பேன். எனக்கு என்ன, நான் பொரிச்ச வச்சு திங்கத்துல கடுமையாக பசிக்கும். திண்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு தொழுவ போங்க, அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். மாஷா அல்லாஹ். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். வந்தாவே ஒன்று எடுத்தால் ஒன்று உளுரு. இந்த இட்லி தண்ணி போல் இருந்தால் நல்லா இருக்கும். இருப்பங்கிற சின்ன சாமான் முன்ன இரு சூப்பராக இருக்கும். அரைக்கப்புறம் இட்லி தொட்டுலாம் திங்காய்ங்க, நல்லா ஊற்றி தேங்காய் கிண்ணில் வைக்கிறது எல்லாமே கையில் ரெடி ஆகிருக்கு. 10 தொழுவிட்டுனா மாறி தொழுவி டக்குன்னு ஊற்றிட்டேன். துளுவு போகக்குள்ள நேரம் சரியாகி கறிப்பிடியில் அப்படியே ஆக்கி வச்சுட்டேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி எல்லாத்தால அழகான இந்த எளிமையை தந்தாலும் போதும். என்னோட ஆக்கட்டுன்னு துவா கேளுங்க. இட்லி ஒரு வண்டு அவிஞ்சிட்டு இன்னொரு வண்டு அவிக்கேன். எனக்கு 8 துண்டு போட்டு இந்த பழைய மாடல் அவியல் தான் பிடிக்கும், அதனால் இப்படி தான் அவிப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.